வாண்ண, நீயாச்சும் பாருண்ண. வாண்ண. அம்மா 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 விடுக்கா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? எவ்வளவோ பெரிய பிரச்சனையெல்லாம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் லூஸ்ல விடுக்கா. அதெல்லாம் நீ தைரியமா ஹேண்டில் பண்ணிடுவ. அதான் உனக்கு தான் பயங்கர சப்போர்ட் இருக்கே. அதுக்கப்புறம் என்ன சொல்லு? சரிக்கா, விடு, பாத்துக்கலாம். சரி, நான் அப்புறம் பேசுறேன். போன்ல யார் துர்கா? சக்தி அக்கா தான். என்னவா? ரங்கநாயகி அத்தை வீட்டுக்கு வந்துட்டாங்க போல. என்ன சொல்ற? நிஜமாவா? போலீஸ் அவங்கள விட்டுட்டாங்களா? ஆமாக்கா. அது எப்படி போலீஸ் விடுவாங்க? அவ பண்ண வேலைக்கு குறைஞ்சது 1 வருஷமாவது ஜெயில உட்கார்ந்து கொலை சாப்பிடுவான்னு நினைச்சேன். ஆனா இப்ப நீ அவளை விட்டுட்டாங்கன்னு சொல்ற. உனக்கு நல்லா தெரியுமா? ஆமாக்கா. இந்த உலகத்துல நியாயம்னு ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. வாழ்க்கையை கெடுத்ததோட நிக்காம அந்த பிரியாவோட சாவுக்கு காரணமே ரங்கநாயகி தான். அப்படிப்பட்டவ ஒரே நாள்ல வெளியே வந்திருக்கானா? அப்போ போலீஸ், கோர்ட்டு, நியாயம் யார் பக்கம் வந்து நிக்குது? ஐயோ, பணம் இருக்கணும், ஆள் பலம் இருக்கணும்ல. இதுக்கெல்லாம் தான் இப்ப நியாயம்னு பேர் போல இருக்கு. வீட்டுக்கு வந்துட்டாளா அவ? எப்படி வந்தாளா? யார் கூட்டிட்டு வந்ததா? ஐயோ, அது எனக்கு தெரியலக்கா. ஆனா அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு மட்டும்தான் அக்கா சொன்னா. சக்தி அக்கா கிட்டே அவங்க ஒன்னும் பேசலையாம். அவ மேல பயங்கர கோவத்துல இருக்காங்களாம். ஆமா, அவ பேசலனா நாளைக்கு வானம் விடியாது பாரு. அக்கா, அவ கூட பேசாம இருக்கிறது தான் நல்லது. அவெல்லாம் ஒரு பொம்பளையே கிடையாது. எந்த ஒரு நல்ல குடும்பத்து பொம்பளையும் அடுத்த வீட்டு பொண்ணுங்கள அழியணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏய் மீனாட்சி, வாடி வெளிய. ஏய் மீனாட்சி, மீனாட்சி, யமுனா எங்கடி இருக்க? வாங்கடி வெளிய. ஏய் மீனாட்சி, என்னடி எங்கடி ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? வாங்கடி வெளிய. ஏய் மீனாட்சி, யமுனா. என்ன இது?
எதுக்கு நீ நடு வீட்ல வந்து நின்னு கத்திக்கிட்டு இருக்க? யார கேட்டு என் வீட்டுக்குள்ள வந்த? என்ன வேணும் உனக்கு? என்னது ஓ வீடா? ஏய், இது என் புருஷ வீடு. உன் பொண்ணுங்களை வச்சு பிளான் போட்டு என்ன ஸ்டேஷன்ல உட்கார வச்சிட்டல. பார்த்தல எப்படி வந்து நிக்கிறேன்னு. உன்னால ஒரு ஆணியும் இல்ல ஏன் புடுங்க முடியாது. அதான் நான் தப்பு பண்ணிட்டேன். நீங்கெல்லாம் பண்ண சதி வேலைக்கு நான் கொடுத்த தண்டனை பத்தாது. அதான் வெளியே வந்துட்டு எங்க வீட்டுக்கே வந்து கத்திக்கிட்டு இருக்க. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஏ யமுனா, நான் இல்லாத நேரமா பார்த்து அக்கா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? எங்க அக்காவை பத்தி தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. கோர்ட்டு ஜெயிலாம் பார்த்து பயப்படுறாள் நினைச்சியா? தெரியல, எல்லாரையும் லெஃப்ட்ல டீல் பண்ணிட்டு ரைட்ல போயிட்டே இருக்கும். அடச்சி வாய மூடுறா. எதை பெருமையா பேசுறான் பாரு. ஸ்டேஷன்ல தானே உட்காந்துட்டு வந்திருக்கா. என்னமோ தேச பிதா மாதிரி பேசுற. எங்க வரலாறு தெரியாம பேசிட்டு இருக்க. எங்க அக்கா நினைச்சது உங்களை கூண்டோட ஜெயில போட்டுரும். போனா போதுன்னு பாவம் பார்த்துட்டு இருந்தா ஓவரா பேசிட்டு இருக்க. ஒரு அப்பனன்னு வையன் தாங்க மாட்டேன். செம்ம யார் வீட்டுக்குள்ள வந்து யார கட்டிட்டு இருக்கா? சும்மா இரு. வெளிய போடா. நீ போட விட கூடாது. என்னடா என்னடி பண்ணிருக்க? நீ கொஞ்சம் சும்மா விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அப்படியே கிழிச்சிருவ நீ. பாடி வா. எலி பாலை கத்தி நினைச்சுக்கிட்டு போருக்கு போச்சான். அந்த கதையா இருக்குதே. அம்மா துண்டு இருந்துங்கன்னு உங்க அக்கா கூட சேர்ந்து அடிக்க வரியா என்ன? வா, இன்னைக்கு நீ நானான்னு பார்த்தா. வா வா. எதுவும் சொல்லாத. என்ன டேய் இருடா. ஏய், என்னங்கடி ஓவரா சவுண்ட் விட்டுட்டு இருக்கீங்க? ஏய், இந்த சவுண்ட் விடுற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இந்த பார், நீ பண்ண விஷயத்த நான் மறந்துட்டேன்னு நினைச்சியா? போலீஸ் ஸ்டேஷன்ல அத்தனை பேருக்கு நடுவுல என்ன கை நீட்டி அரைஞ்சல்ல. உன் வாழ்க்கை இப்ப நாசமாகலடி. ஆனா இனிமேதான் உன் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் நாசமா போறத நீயே பார்க்க போற. இனிமேதான் இந்த புஷ்பாவோட ஆட்டோ என்னன்றத நீ பாப்படி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அதுக்கு தாண்டி நானும் ஆசைப்பட்டேன். நீ மறக்க கூடாத மாதிரி ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்ச. அதான் பண்ண. யமுனா, எதுக்கு நீ பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்க? விடு. சூரியனை பார்த்து ஏதோ ஒண்ணு குறைச்சிச்சான். அதுக்கெல்லாம் போய் நீ பதில் சொல்லிக்கிட்டு இருக்க. ஏய், என்னங்கடி? என்ன நியாயம் சொல்ல வரீங்களா? என்ன ஆத்தாளும் மகளும் நக்கல் அடிக்கிறீங்களா? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதா? இந்த பார், இந்த புஷ்பா கிட்ட வம்பு வச்சுக்கிட்டா எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும்னு உனக்கு புரியலடி. டேய் சங்கிலி, கேட்றா. கொஞ்சம் இருக்கா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நடு வீட்ல உட்கார்ந்து என்ன பண்ற? ஐயோ, என்ன புஷ்பா இது? ஏய், இப்போ சொல்ற கேட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஷன்ல உட்கார வச்சல நீயே, இதுக்கு தண்டனையா உங்க வீடு மெஸ் எல்லாத்தையுமே நான் ஒண்ணும் இல்லாம பண்ணி உங்களை தெரு தெருவா அலைய வெப்படி. ஏய் யமுனா, ஏண்டா இந்த புஷ்பா கிட்ட வச்சுக்கிட்டோன்னு நீ முட்டிக்கிட்டு அழுவடி, சாவடி. நீ ஒவ்வொரு நாளும் பிச்சை எடுத்து வாழ்வடி. பிச்சை எடுத்தாலும் உன் வீட்டு வாசல்ல வந்து நிக்க மாட்டேன். பேசுடி பேசு. இன்னைக்கு ஒரு நாள் தானே பேச போற, நல்லா பேசிக்கோ. ஆனா நாளைக்கு பொழுது விடிஞ்ச உடனே நீ என்ன பேச போற நானும் பார்க்க தானே போறேன். ஏய் மீனாட்சி, உன்னோட 3 பொண்ணுங்களை கூட்டிட்டு நீ தெரு தெருவா அலையறத பாக்குறதுக்கு இந்த 2 கண்ணு பத்தாதடி. நாளைக்கு இதே நேரம் இந்த வீடு மெஸ் எல்லாமே இந்த புஷ்பாவோட கண்ட்ரோலுக்கு வரும்டி. வர வெப்ப அத நீங்க யாருமே மாத்த முடியாது. அது எப்படின்னு நானும் பார்க்க தான் போறேன். ஓ பாருடி பாரு, நீ பார்க்க தானே போற. உங்க 3 பேரையும் நடு தெருவுல நான் பிச்சை எடுக்க வைக்கல.
நான் புஷ்பா இல்லடி, இது சத்தியம். அப்பா அப்பா அம்மாவை ஏதாவது சாப்பிட சொல்லுங்கப்பா. வேணாம்மா, கூப்பிட்டு பாருங்கப்பா. அவ கோவம்லாம் கொஞ்சம் போட்டோம், அப்புறம் அவளே வருவா. சாந்தி முகூர்த்தத்துக்கு எல்லா ஏற்பாட்டையும் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. சின்னஞ்சிருசுங்கல்ல, பாவம் எவ்வளவு ஆசையா இருந்திருக்குங்க. உங்களுக்காக அதெல்லாம் பாதியிலே நிறுத்தி வைக்க முடியுமா என்ன? அதான் அத கண்டினியூ பண்றதுக்காக போயிருப்பாங்க. அவன் ஆயுதத்தை எடுத்து அவனையே போடணும்னு ஒண்ணு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு போடு உங்க நடு மண்டையிலேயே நச்சுன்னு போட்டுட்டான். சாப்பிடலாம் வா. முடியாம இருக்க பிறகு அவளுக்கு ஏதாவது எடுத்து சாப்பிடலாம் வா. முதல்ல சாப்பிடு வா, அப்புறமா ஏதாவது பேசிக்கலாம் வா. நீ அவளுக்கு ஏதாவது எடுத்து வா. அம்மா ஏய் பாத்து எவ்வளவு இதா இருக்க பாரு. அம்மா போய்ட்டாளா? அவ போறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல ஏதாவது சாப்பிடுங்க. பாத்துமா விடுங்க. அவ போய்ட்டாளா? அம்மா உட்காருங்கம்மா. அவ போயிட்டா இருக்கட்டும்மா, நீ முதல்ல உட்காரு. போய்ட்டாளா? பாத்து பொறுமையா உட்காருங்கம்மா. அம்மா சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமாமா? கஞ்சி இல்ல ரசசோறு ஏதாவது பிசைஞ்சு கொண்டு வரட்டுமாமா? கொஞ்சோண்டு சாப்பிடுமா அம்மா, ப்ளீஸ்மா. என்ன ரங்கநாயகி இது, அவ கேட்டுக்கிட்டே இருக்கால்ல, என்ன வேணும்னு சொல்லுமா. தண்ணி ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமாமா? இல்லன்னா கடையில போய் வாங்கிட்டு வர சொல்லட்டுமா? இந்த கிரி இருக்கான் பாரு, அவனை போய் வாங்கிட்டு வர சொல்றேன். ஆமாம்மா. அம்மா என்ன வேணும்னு சொல்லுங்கம்மா, நான் போய் வாங்கிட்டு வரேம்மா. உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது வாங்கிட்டு வரேம்மா. பிரியாணி வாங்கிட்டு வரேம்மா. சொல்லுங்கம்மா. ஐயோ, இப்படி வேணாம் வேணாம்னு சொன்னா என்னம்மா அர்த்தம்? உன்னால நடக்க கூட முடியல, பாத்து இல்ல. சாப்பிடுமா, உடம்ப கெடுத்துக்காத. அம்மா கஞ்சி சோறு ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமாமா? ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுமா. ஐயோ என்னம்மா. ஆமாம்மா, நான் வாங்கிட்டு வரேம்மா. ப்ளீஸ்மா கொஞ்சம் சாப்பிடுமா. ப்ளீஸ்மா. அம்மா அவ போய்ட்டாளான்னு மட்டும் சொல்லுங்க வெற்றி. என்ன தொடாத வெற்றி, தொடாத. அம்மா ப்ளீஸ்மா, அம்மா சாப்பிடுங்கம்மா, அப்புறம் பாத்துக்கலாமா. அம்மா ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? போய்ட்டாளான்னு கேட்டிட்டு இருக்கேன், யாரும் சொல்ல மாட்டேன்றீங்க. அவ போய்ட்டாளா? எங்களுக்காக நீ சாப்பிட மாட்டியா ரங்கநாயகி? நீ என்ன ரங்கநாயகி இது? அம்மா ஏமா இப்படி பண்றீங்க? சொல்றத கேளுங்கம்மா, சாப்பிடுங்கம்மா. உங்க உடம்பு என்னமா ஆவறது? அம்மா அம்மா தயவு செஞ்சு கேளுங்கம்மா, ப்ளீஸ்மா. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு என் மேல இருக்கிற கோபம் இன்னும் போல நினைக்கிறேன். உங்க பக்கத்து நியாயம் எனக்கு புரியுது. ஆனா உங்க கோபத்தை ஏத்த சாப்பாடு மேல காமிக்கிறீங்க. தயவு செஞ்சு சாப்பிடுங்க. என் மேல கோபப்பட்டு என்ன ஆக போகுது? நீங்க என்ன திட்டுங்க, அடிங்க. ப்ளீஸ் நீங்க சாப்பிடுங்க. ஐயோ, இவன் பேசுறது காதுல விழுதே. ஏய், அவளை பேச வேணாம்னு சொல்லுங்கடா. நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். தயவு செஞ்சு சாப்பிடுங்க. என்னம்மா நீ அவளுக்கு சாதம் எடுத்து போடா. காதே வெடிச்சிடும் போல இருக்கே. ஏய் சொன்னா கேளுமா. வா வா வெச்சி வா. வாடா சக்தி, நான்
குடுறா. அம்மா அம்மா சாப்பிடுமா. சாப்பிடு குடுறா. சாப்பிடுங்கம்மா எனக்காகம்மா. அம்மா 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 இங்க பாருங்கம்மா, நீங்க எனக்காக சாப்பிடுவீங்கல்ல, இந்த வெற்றிக்காக சாப்பிடுங்கம்மா. சாப்பிடுங்க. எனக்காக சாப்பிடுவீங்கல்ல, சாப்பிடுங்கம்மா. நாங்க எனக்கு வேண்டாம். ஏய் என்ன ரங்கநாயகி இது? சாப்பாடு தட்டி வர்ற. இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியாது? எனக்கு எதுவும் வேண்டாங்க. தயவு செஞ்சு யாரும் என் பக்கத்துல வராதீங்க, போங்க. மா ப்ளீஸ் மா, உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிட போதுமா? கடந்து செத்தாலும் சாவேனே ஒழிய இப்ப இந்த வீட்ல இருக்கிற வரையிலும் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். இது உங்க எல்லாருக்கும் புரியுதா? ஏமாத்தி அவளை இந்த வீட்ல வச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்கல்ல? ஆனா நான் சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிட மாட்டேன். நான் வேணும். ரங்கநாயகி, இது நம்ம உட்கார்ந்து பேசி தீர்க்க வேண்டிய விஷயம் ரங்கநாயகி. சின்ன பிள்ளைங்க மாதிரி இப்படி சாப்பிடாம அடம் பிடிச்சா என்ன அர்த்தம்? வா வா சாப்பிடலாம் வா. அம்மா சாப்பிடுங்கம்மா. அண்ணே அம்மாட்ட ஏதாவது பேசுனே. அவ இன்னும் போலல. அம்மா என்ன இவ்வளவு தூரம் சாப்பிடுன்னு சொல்றீங்கல்ல, அவளை போ சொல்லுங்க. சாப்பிடாம செத்தா கூட உங்களுக்கு பரவாயில்ல. உனக்கு அவ இங்க இருக்கணும்ல. அம்மா அம்மா சொன்னா கேளுமா. அம்மா ரங்கநாயகி சொன்னா கேளு. ஐயோ அம்மா 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 பாத்துமா பாத்துமா. ஐயோ அம்மா என்னாச்சுமா? ஐயோ ரங்கநாயகி. அம்மா அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா கண்ணை திறந்து பாருமா. அம்மா தண்ணி எடுத்துட்டு போ. அம்மா ரங்கநாயகி அம்மா இங்க பாருங்கம்மா. ரங்கநாயகி அம்மா ஐயோ என்னடா இது? அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா எழுந்திருக்க மாட்டேங்கிறாளடா. என்னடா இது? அம்மா மயக்கமா தான் இருக்கா. அம்மா என்னாச்சுன்னு தெரியல. எதுக்கு நீ டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. ஆமா டாக்டர் ஃபோன் பண்ணாங்க. ரங்கநாயகி ரங்கநாயகி ஐயோ ரங்கநாயகி 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 போன் அட்டெண்ட் பண்ண ஏய், மாட்டேங்கிறாங்க. என்ன இது? அண்ணே எப்படி? நான் போய் டாக்டர் கூட்டி வரேன். அம்மா பாத்துக்கோங்க. அம்மா எந்திரிங்கம்மா. ஏய், தூக்குடா ரூம்ல கொண்டு போடலாம்டா. டேய். அந்த இன்ஜெக்ஷன் எடுங்க. பிபி ரொம்ப லோவா இருக்கு. ஏன் ரொம்ப இமோஷனல் ஆனாங்களா? சாப்பிடலையா எதுவும்? ஆமா டாக்டர், நேற்றுக்கு மத்தியானம் சாப்பிட்டது இப்போ வரைக்கும் இன்னும் சாப்பிடவே இல்லை. எந்த சூழ்நிலையிலையும் சாப்பிடாம மட்டும் இருக்க கூடாது. என்கிட்ட கேட்டா கிட்டத்தட்ட அது சூசைட் பண்ற மாதிரி தான்.
தெம்பா இருக்கணும். அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் இல்லனா அவங்க நிச்சயம் சரியாக மாட்டாங்கன்னு என் உள் மனசு தோணுது. ஏய் என்ன நீ உளர்ற? இதுக்கப்புறமா நான் இங்க இருந்தேன்னா அத்தை சாப்பிட மாட்டாங்க வெற்றி. அதுக்காக நீ போறதா? ஒரு ஆம்பளைக்கு இருக்கிற பெரிய கஷ்டமே அவங்க அம்மாவையும் விட்டு கொடுக்க முடியாம பொண்டாட்டியும் விட்டு கொடுக்க முடியாம இருக்கிறது தான். இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல வெற்றி.